ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் வந்து பார்க்குறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சச்சின் தெண்டுல்கர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகத்தை பொறுத்த வரைக்குமே இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. கிட்டத்தட்ட காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு வந்து போற்றப்படக்கூடிய ஒரு ஆள் இல்லையா. அண்ட் இந்த பீஸ் ஆஃப் ப்ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபியான பிளேயிங் இட் மை வே பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ லெட்ஸ் சி அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன, அவருடைய வெற்றிக்கு காரணம் யாரு, அவரு வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ், இப்போ குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னா ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் சின்ன வயசுல நம்மளுடைய சச்சினுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால்ல விளையாடி இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு அந்த டெலிவிஷன்ல டிவியில அந்த கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்கறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எப்பவுமே அவருடைய ஃபேவரட் பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்றது இன்னைக்குமே நமக்கு இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் பண்ற மேனரிசம், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை நம்ம காப்பி பண்றோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம சச்சினும் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல எமுலேட் அப்படிங்கிற வார்த்தை காப்பி ஆர் இமிடேட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ அவருடைய ஃபேவரட் பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற லெஜண்ட் தட் இஸ் பிவி ரிச்சர்ட்ஸ். ரைட்டுங்களா. அப்போ இந்த ரெண்டு பேருடைய மேனரிசமையும் தலைவர் வந்து காப்பி பண்ணியிருக்காப்புல. சரிங்களா. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சச்சினை எப்படி தெரியும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவருக்கு பவுலிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவருடைய கரியரில் ப்ராக்டிஸ் செஷன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் அதிக அளவில் பவுல் பண்ணியிருக்காராம். சரிங்களா. அண்ட் இனிமே வந்து அவருடைய ஸ்கூலிங் பார்க்க போகிறோம். அவர் மும்பையில் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு அண்ணா இருந்திருக்காங்க. அவருடைய பேர் வந்து அஜித். ப்ளீஸ் நோட்டீஸ். அண்ட் இவருக்கு அந்த ஸ்கூல்ஸ், அதாவது ஒரு ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் பற்றி கொஞ்சம் தெரியும். இப்போ நம்ம ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னாலே சர்டன் ஸ்கூல்ஸ் ஆர் குட் ஃபார் எஜுகேஷன். அதாவது எல்லாருமே எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குன்னு படிக்க வைப்பாங்க. அண்ட் சர்டன் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அஜித்துக்கு தெரியுது இந்த மும்பையில் சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூல் தான் வந்து கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அங்க இருக்கிற கிரிக்கெட் கோச் ராமகாந்த் அச்ரேக்கர். இவர் தான் நம்மளுடைய சச்சின் தெண்டுல்கருடைய கோச்சும் கூட. அண்ட் எனிவே இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோபயோகிராஃபில இன்னும் இந்த ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கல. த்ரூ அஜித் இவருக்கு வந்து இந்த ஸ்கூலை பத்தியும் அந்த கோச்சை பத்தியும் வந்து தெரிய வருது. இப்போ வந்து அவரு சம்மர் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்றாரு கிரிக்கெட் ட்ரைனிங்காக. சரிங்களா. அப்போ அஜித் என்ன பண்றாரு அப்படின்னா சச்சினை வந்து அந்த ட்ரைனிங் கேம்புக்கு வந்து கூட்டு போறாப்புல. இப்போ வந்து அங்க ட்ரையல் கண்டக்ட் பண்றாங்க. ட்ரையல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் நடத்துறாங்க. சரிங்களா. கொஞ்சம் ஓரளவு நல்லா விளையாடுனீங்கன்னா நீங்க அதுல செலக்டட் அண்ட் நீங்க அந்த அந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்போ சச்சின் இந்த ட்ரையல் அட்டன் பண்ணும்போது அவருக்கு வயசு என்னன்னா 11 வயசு தான் ஆகுது. சரிங்களா. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அச்ரேக்கர் சாருக்கும் சச்சின் தெண்டுல்கருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே தங்களுடைய 11வது வயசுல தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ அச்ரேக்கர் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் 1943ல ஆட ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்போ சச்சின் வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட டென்னிஸ் பால்ல விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அந்த செலெக்ஷன் ட்ரையலுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா. அவங்களுக்கு முன்னாடி ஆடுறது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் வந்து நர்வஸா இருக்கு. சரிங்களா. இந்த இடத்துல ஓவர் ராட் அப்படிங்கிற டேம் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சச்சின் வாஸ் நர்வஸ். அவரும் ரொம்ப பதற்றமா இருக்காரு. அப்போ கண்டிப்பா நம்ம பதறிய காரியம் சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டிப்பா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் கரெக்டா விளையாட முடியல. அப்போ அஜித் கிட்ட நம்மளுடைய அச்சரிக்கை சார் என்ன சொல்றாருன்னா இந்த பையன் வந்து இப்போதைக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கான். டூ யங் டு மேக் த கேம்ப். இந்த கேம்ப்ல விளையாடுறதுக்கு ரொம்ப சின்ன பையன். இவனை நீ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட்டு வா அப்படின்னு சொல்றாப்புல. சரிங்களா. அப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாருங்களேன். ஒரு ட்ரைனிங் செஷன்ல இல்லைன்னா அந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபெயிலியர் அப்படின்னு நம்மளுடைய சச்சின் அவர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அஜித் வந்து, அதாவது அவருடைய அண்ணா பிரதர் இல்லையா, அவருக்கு வந்து தெரியுது அஜித் வந்து
சச்சின் இது இல்ல, அவர் வந்து இன்னும் நல்லா விளையாடுவார் அப்படின்ட்டு அச்சரிக்கர் சார் கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நீங்க பாக்குறத நீங்க கவனிக்கிறீங்கன்னு அவன் தெரிஞ்சா அவன் இன்னும் நர்வஸ் ஆகும், அவனால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிக்க சொல்றாப்புல. சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நல்ல கோச்னு நினைக்கிறேன். ஈகோ இல்லாம கேட்டுக்கிட்டாப்புல. அண்ட் இப்ப பாருங்களேன், அச்சரிக்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தள்ளி நிக்கிற மாதிரி இருந்துட்டு சச்சின் விளையாடுறத கவனிக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்க்ரூட்டனைசிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. எக்ஸாமின், ரைட்? எக்ஸாமின் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ அவர் வந்து கவனிக்கிறாரு சச்சின் எப்படி ஆடுறான் அப்படின்னு. இப்போ சச்சின் வந்து பாத்தீங்கன்னா செமையா விளையாடுறாப்படி. சரிங்களா? அப்போ ஃபைனலி நம்ம சாருக்கும் பிடிச்சு போய், ஓகே நீங்க நீங்க வந்து இந்த கேம்ப் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்றாப்புல. இந்த ஒரு நிகழ்வு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா ஏன்னா எது வேணாலும் மேபி அவர் கிரிக்கெட்டுக்கே வராம இருந்திருக்கலாம் இல்லையா? சோ பாருங்களேன், இப்ப இந்த கேம்ப பத்தி சொல்றாங்க. இந்த கேம்ப் எங்க நடக்குது அப்படின்னா சிவாஜி பார்க். சரிங்களா? மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன்ல வந்து நடக்குது. மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:30 AM இருந்து 10:30 AM வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு பிரேக் இருக்கும். அப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செட் ட்ரெஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி காய போட்டு மறுபடியும் ஈவினிங் கிளம்பி போனோம். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிகரஸ் அப்படிங்கிறது இந்த கேர்ஃபுல்லி பிளான்டு ஒரு ஷெட்யூல் இருக்கு, அதை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, சச்சினுடைய வீட்ல இருந்து சிவாஜி பார்க்குக்கு வர்றதுக்கு 40 மினிட்ஸ் வந்து ஆகுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? ம் அப்ப அவர் எங்கிருந்து அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா பந்த்ரா அப்படிங்கிற இடம். கிளியர்? அவர் சீக்கிரமாவே வந்து பஸ்ஸை பிடிச்சி அந்த சிவாஜி பார்க்குக்கு வரணும். பாருங்க, ஒரு 11 வயசு பையன், ஒரு சின்ன பையன் இல்லையா? அப்ப இனிஷியலி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிரதர் அஜித் வந்து கொஞ்ச நாள் அக்கம்பனி பண்றாரு. போற வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிரிக்கெட் பத்தியே பேசுவாங்க. நுவான்சஸ் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிப்ஸ். இப்போ இந்த அஜித்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் சச்சின் வந்து நல்லா விளையாடுறாரு அப்படிங்கறதுனால அவர் அழகா கைட் பண்றாரு. இப்படி ஒரு நபர் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவை இல்லையா? நிறைய பேர் ஐயோ என்னோட நல்லா விளையாடுறான், நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு நினைக்கிற இடத்துல இருந்துட்டு ஆஹ் இவன் நல்லா விளையாடுறான், இவன் இங்க போனா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைட் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குவாலிட்டியா பாக்குறேன் நான். சரிங்களா? எனிவே, நுவான்சஸ் அப்படின்னா டிப்ஸ் இல்லையா? அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தலைவர் கொடுக்குறாரு. இங்க பாருங்களேன், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இட் சர்வ் அஸ் அ வெரி கிரேட் பர்சனல் கோச்சிங் மேனுவல். அப்ப ஈவன் சச்சின் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆனதுக்கு அப்புறமா கூட அஜித் சொன்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நினைச்சுப்பாரு. அதை வந்து ஒரு ஒரு பர்சனல் கோச்சிங் மேனுவலாவே வச்சிருக்காப்ல. சரிங்களா? பாருங்களேன், இந்த இடத்துல சச்சினுடைய நிலைமையை சொல்றாங்க. அஸ் அ சைல்டு சச்சின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செட் ட்ரெஸ் தான் இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ம்? ரொம்ப கிளாஸியாலாம் இல்லாம ஒரே ஒரு ட்ரெஸ் தான். அப்போ காலையில விளையாடினா மறுபடியும் திரும்ப வந்துருவாரு. லஞ்ச் அந்த கேப்ல வந்து வாஷ் பண்ணி போட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போட்டு போவாரு. இதுதான் அவருடைய ரொட்டீன். சரிங்களா? இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம், அதாவது இந்த காலையில விளையாடிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது நல்லா தான் போச்சு. ஒரே ஒரு இடம் மட்டும் காயாது. சரிங்களா? அதாவது அவர் காய போட்டிருப்பாரு, காயாது. ஃப்ரம் மை பாக்கெட்ஸ், இந்த பாக்கெட்ஸ் வந்து காயாது. இந்த ஒரு வேளை டிஎன்பிசி கேட்டாலும் கேட்கலாம் இல்ல, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சச்சின் துணி துவச்சு காய போட்டிருந்தாரு, அதுல காயாத பகுதி எது அப்படின்னு கேக்குறது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ஆனாலுமே வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? சோ பாருங்களேன், அடுத்து ஐ ஐ ஐ பிளேட் வித் வெட் பாக்கெட்ஸ். அப்போ அதாவது இது சிம்பாலிக்கா இதை வந்து கொஞ்சம் நம்ம சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் இது அவருடைய ஒரு பாவர்ட்டி இல்லை அப்படின்னா அவரு எவ்வளவு கீழ இருந்து மேல வந்திருக்காரு அப்படிங்கறத வந்து காமிக்குது இல்லையா? அப்போ இப்ப சச்சின் விளையாடுறத பார்த்துட்டு சரிங்களா, நம்ம அச்சரிக்கர் சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இப்போ ஸ்கூல்ல கூட நம்ம வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும், சர்டன் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சினை வந்து நல்லா கவனிச்சிருக்காரு நம்மளுடைய அச்சரிக்கர் சார். அடுத்ததா ஒரு 2 மாசம் தாண்டுது. அப்போ அஜித்துக்கும் அவருடைய பிரதர் அஜித்துக்கும் அதே மாதிரி நம்முடைய கோச் அச்சரிக்கருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன். அதுல என்ன அப்படின்னா he had the potential to be a good cricketer if I practiced all year around. அப்போ இந்த பையன் வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணானா ஒரு பெரிய கிரிக்கெட்டரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சச்சின் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் இருக்காரு. இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கான பெரிய வசதிகள்லாம் இல்ல. தட் மீன்ஸ் அங்க கோச் அச்சிரேக்கர் சார் இல்ல. அப்போ அச்சிரேக்கர் சார் எங்க இருக்காரு அப்படின்னா
சாரதாஸ்ரம் வித்யா மந்திரில் இருக்காரு. அப்போ ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க வந்து ஒருவேளை கிரிக்கெட் தான் உங்களுடைய ட்ரீம் அப்படின்னா, நீங்க அதை சீரியஸா ஃபாலோ பண்றீங்க. இந்த பர்சிவ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஃபாலோ. நீங்க வந்து சீரியஸா ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல ஸ்விட்ச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்களேன், அச்சிராக்கி சார் வந்து பாத்தீங்கன்னா சச்சினுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த சஜஷனை வந்து சொல்றாப்புல. அப்பாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான லவபிளான ஒரு பர்சன். அண்ட் அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? அண்ட் இப்போ பாருங்களேன், அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு கான்வர்சேஷன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ ஸ்கூல் மாறல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. அண்ட் நீ வந்து இது ஒருவேளை இந்த கிரிக்கெட்டை வந்து நீ ஃபாலோ பண்ற அப்படின்னா நீ வந்து ரொம்ப சின்சியரா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் கேட்டுக்கிறாரு. இங்க பாருங்களேன், அவருடைய அவருடைய வார்த்தை வந்து ரொம்பவே அருமையானது. இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்களே. இங்க பாருங்களேன், he wanted me to do give it my best effort without worrying about the result. அப்ப ரிசல்ட்டை பத்தியெல்லாம் கவலைப்படாம உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடு, அது போதும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மெச்சூரான ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா அவரு. ரைட்டுங்களா? இப்போ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சாரதாஸ்ரம் வித்யா மந்திருக்கு போயிட்டாரு. இப்போ அவருடைய கோச் அச்சரேக்கர் சார். அண்ட் இதனால என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நம்மளுடைய எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஒரு எங்க போறோம்னே தெரியாம இருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போம். அந்த டைம்ல ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா நம்மளுடைய எனர்ஜி டைம் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் அவர்களுக்கு நடக்குது. பாருங்களேன், எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்டு இன்டு கிரிக்கெட். அப்போ அவருடைய எல்லா டைம் அதுக்கப்புறம் எனர்ஜி எல்லாத்தையுமே எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கிரிக்கெட்ல கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு கோச், ஒரு குரு இருக்காரு, தட் இஸ் அச்சரேக்கர் சார். அப்ப இது கூட ஒரு பிளெஸிங் தான், வாழ்க்கையில வந்து நல்ல குருவை வந்து மீட் பண்றது. ரைட்டுங்களா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க, ஆஸ் வெல் அஸ் சாருமே ஒரு நல்ல கோச்சுமே கிடைச்சிருக்காப்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அட் சாரதாஸ்ரம். அப்போ அந்த நியூ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் கேம்ப் வருது. அப்போ சம்மர் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள். சரிங்களா? அப்போ லீவ்ல நம்ம ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா தின்னுட்டு ஜாலியா இருப்போம் இல்லையா? தலைவன் இங்க பாருங்களேன், 60 நாள்ல 55 பிராக்டிஸ் மேட்சஸ் வந்து ஆடி இருக்காப்ல. அண்ட் சம்மர் செஷன் வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:30 ஆரம்பிக்குது. சாரி, 7:30 ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக், மறுபடியும் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ இந்த கோச் வந்து பாருங்களேன், சச்சினுக்கு வந்து இந்த ஒரு 4:30 to 5 இந்த கேப்ல கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போய் நீ வடப்பாவை சாப்பிட்டுக்கடா, அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக ஏதாவது சாப்பிட்டு வாடா அப்படின்னு அப்பப்ப காசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. சரிங்களா? ஸோ அடுத்து இங்க பாருங்க, 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது 7 மணி வரைக்கும். ஐ வுட் ஹாவ் 5 more நெட் செஷன்ஸ். அப்போ இங்க பாருங்களேன், 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எத்தனை நெட் செஷன் இருந்தது? 5 செஷன் நெட் செஷன் இருந்தது. இதெல்லாம் கொஸ்டினா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 15 மினிட்ஸ் இதுதான் அந்த டைம்ல சச்சினுடைய பெரிய மோட்டிவேஷன். இப்ப நம்மளுடைய அச்சரேக்கர் சார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிரிக்கெட் ஸ்டம்ப் மேல 1 ரூபி காயினை வைப்பாரு. சரிங்களா? அப்ப சச்சின் வந்து பேட்டிங் பண்ணணும். யாரும் அவரை வந்து விக்கெட் எடுக்கல அப்படின்னா, அவர் அவுட் பண்ணல அப்படின்னா அந்த 1 ரூபி அவருக்கு. அப்ப இருக்கிற எல்லா பவுலர்ஸும் வந்து பவுல் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கிரிக்கெட்ல பாக்குற மாதிரி ஒரு 10 பேர்ல ஃபீல்டிங் பண்றது, இங்க வந்து கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் பண்றாங்க. அப்ப அவங்க மத்தியில அடிக்கிற எங்க அடிச்சாலும் கேட்ச் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்போ தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா அந்த 1 ரூபியை வந்து வின் பண்றதுதான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாப்புல. அண்ட் 4:30க்கு 4:30 வரைக்கும் செஷனு, கேப்ல ஒரு லஞ்ச் இருக்கும், ஒரு சின்ன பிரேக் ஒரு அரை மணி நேரம், மறுபடியும் 5 to 7 போகுது. டோட்டல் எனர்ஜியும் காலியா இருக்கும். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்ற இந்த ஸ்டம்ப் மேல வச்சிருக்கிற கதை, இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் வந்து பவுல் பண்றது, இது எல்லாமே நடக்குது. அப்ப டோட்டலா எனர்ஜி காலி. அப்ப இதோட விட்டுருவாரா அப்படின்னா நம்ம கோச் அதுவும் இல்லை. இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய கிளவ், அந்த அந்த சிவாஜி பார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 ரவுண்டு டோட்டல் கிளவ் எல்லாம் வந்து போட்டு அதை சுத்தி வரணும். அப்போ இதை பண்ணும்போது டோட்டலா இருக்கிற எனர்ஜியும் போயிடும். ஸோ இவ்வளோ ரிகரஸான ஒரு கடினமான ஒரு ட்ரைனிங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம சில தருணங்களில் பார்ப்போம் இல்லையா, கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனாலுமே அந்த ட்ரைனிங் செஷன்லாம் வந்து பார்க்கும்போது மேபி அது அவ்வளவு ஈஸி கிடையாது.
அவ்வளவு டெடிகேட்டடா நம்ம வந்து இருக்கணும் இல்லையா? ம். ஸோ இங்க பாருங்களேன், இப்போ இந்த மாதிரியான ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா, ஒரு என்டியூரன்ஸ், எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தை வந்து நம்ம சச்சினுக்கு வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை பிக் பண்றதுக்கு, யார் இந்த ட்ரைனிங் செஷன்ல இருந்து பிக் பண்றதுக்காக நம்மளுடைய சச்சினுடைய அப்பா வருவாரு. அவர் வரும்போது அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நல்ல அப்பாக்கள், அன்பான மகன்கள், இப்படி இருக்கிற ஒரு மகன் மகள், ரைட்? நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நடக்கிறது தானே. பிடிச்சதை வாங்கி கேட்பாங்க. அப்போ சச்சினுமே வந்து பாத்தீங்கன்னா காக்டெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, காக்டெயில் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் அப்படின்னு நினைக்க கூடாது. இது வந்து ஒரு மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ். சரிங்களா? அண்ட் இப்ப பாருங்களேன், ரொம்ப லாவிஷான இல்லைன்னா ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல்ல சச்சின் இல்லை. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சச்சின் கேட்டா நோ சொல்றது கிடையாது. தோ ஹி ஹாஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்னும் அவருக்கு பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஆனா சச்சினுக்கு என்ன தேவையோ அதை எப்பவுமே வந்து கொடுத்துருவாரு. அண்ட் சச்சினுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதா. சரிங்களா? அண்ட் ஐ மேட் மை வே ஹோம் டு சிவாஜி பார்க் ஆன் மை ஓன். அப்போ இப்போ அதிகப்படியான நாட்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே பழகிறோம் இல்லையா? அவர் கத்துக்கிட்டாரு எப்படி வந்து மும்பையை ஹேண்டில் பண்றது. அண்ட் நமக்கு இன்னைக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு அது கூட்டமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இவர் வந்து பஸ்ல போறாரு. சரிங்களா? சம் டேஸ் என்ன என்ன அப்படின்னா அவருக்கு வந்து லக் இருக்கிற பட்சத்துல சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சா உட்காந்து தூங்கிடுவார் தலைவர். ஆனா அதிகப்படியான நாட்கள்ல அவர் வந்து அவருக்கு லக் அவ்வளவு ஃபேவர் பண்ணாது, நின்றுகிட்டே போகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து கிட் பேக் இருக்கும். கிட் பேக் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் பேக் இருக்கும் இல்லையா, உள்ளால அந்த கிரிக்கெட் விளையாட்டுறதுக்கு தேவையான பேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட் எல்லாமே இருக்கும் இல்லையா. அதை தூக்கிட்டு போகணும். அது இன்னொரு ஆளை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கண்டக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூடா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. திட்டுவாங்க, நீ ஏற்கனவே இடம் இல்லை, நீ எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நீ இதுக்கு அடிஷனலா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாவம் சச்சின்கிட்ட காசு இருக்காது, அப்படியே அமைதியா நிப்பாரு. அப்போ இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. சரிங்களா? அப்ப இதையும் அதாவது அவமானங்களையும் தாண்டி வந்திருக்காரு, கஷ்டங்களையும் வறுமையும் தாண்டி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விளையாடி முடிச்சுட்டு வர ஒரு பையன் ரொம்ப ஸ்வெட் ஆகி எப்படி இருப்பாப்புல. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பாக்குறவங்க என்ன இவன் அழுக்குல உருண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எம்பாரஸ்டா பார்ப்பாங்க இல்லையா. தென் இந்த கிட் பேக் பிரச்சனையை மாத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேட் எல்லாம் அவரே கட்டிக்கிட்டு முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட் பேக்கை அவரோட உடம்போட ரேப் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்போ இங்க பாருங்களேன், இவர் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ரெண்டு மீன் பஸ் ஆர் ட்ரெயினை வந்து யூஸ் பண்றாரு. இங்கிருந்து எங்க அப்படின்னா பந்த்ரா டு சர்ச் கேட். அப்போ இதுவே வந்து இந்த இந்த ஜேர்னி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தனியா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது யாருடைய துணையும் இல்லாம போகும்போது கண்டிப்பா எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டில படிக்கிற பசங்க இல்ல தனியா அவங்க டிராவல் பண்றாங்க, மேனேஜ் பண்ணி அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அசெட், அது ஒரு பெரிய லேர்னிங், ரைட்? ஈவன் தோ ஐ லவ் கிரிக்கெட், தலைவர் வந்து கிரிக்கெட்டை வந்து ரொம்ப லவ் பண்ணாலுமே சில நாள் ஒரு 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 ஆஃப் வேணும் இல்லையா, ஒரு பிரேக் வேணும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு தலைவர் விளையாடிட்டு இருப்பாரு. சரிங்களா? அன்னைக்கு வந்து பிராக்டிஸ் செஷனுக்கு வந்து போயிருக்க மாட்டாரு. அப்போ அச்சரிக்கர் சார் பாருங்களேன், அதெல்லாம் விடாம அவருடைய ஸ்கூட்டரை தூக்கிட்டு வந்து இந்த தலைவரை இவர் எந்த இடத்துல நின்னாலும் எந்த கிரௌட்ல நின்னாலும் அவர் அப்படியே இழுத்துட்டு போயிருவாரு. சரிங்களா? அப்போ அந்த டைம்ல சச்சினுக்கு எப்படி இருந்திருக்குன்னா யாரா இவரு அப்படின்னு காண்டாதான் இருந்திருக்கும். சரிங்களா? அண்ட் அவருடைய அட்வைஸ் பாருங்களேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சேன் கேம்ஸ் வித் தீஸ் கிட்ஸ். அப்போ இந்த மாதிரி தேவையில்லாம இந்த பசங்களோட விளையாடி உன் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். அப்போ உன்னுடைய ட்ரீம் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் த மேஜிக் டிரான்ஸ்பயர். அப்போ நீ நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, அதுக்கப்புறமா பாரு என்ன நடக்குது அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றாப்புல. இந்த இது ரியலி ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். அதே மாதிரி தான் உங்களுடைய ட்ரீமும் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான எஃபர்ட்டை போடணும், அவ்வளவுதானே. வி நீட் டு, அவ்வளவுதானே இல்லை, அதுதான் பெரிய விஷயம். வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கரியர் ஓரியன்டேஷன். அப்போ சச்சினை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா ஒரு யங்ஸ்டரா இருக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கரியர் ஓரியன்டேஷன் வேணும். சரிங்களா? அண்ட் அதுதான் ரைட் டைம் உங்களுடைய லைஃப்ல. இந்த 10th 12th இந்த டைம் அரௌண்ட் 10thலயே டிசைட் ஆகும். எனிவே 12th வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருப்போம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஒரு அந்த ஸ்டேஜ் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப் இருந்தால் தான் அது கரெக்டா இருக்கும். ஒரு கரியர் ஓரியன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. இங்க பாருங்களேன்,
நார்மலி ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் ரைட். இப்போ அச்சரேக்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரை இழுத்துக்கிட்டு போகும்போது அவருக்கு செம காண்டா இருந்திருக்கு. ஐ ஹேட்டட் பீயிங் டிராக்ட் ஆஃப் பட் ஆஃபன் ஆஸ் ஐ லுக் பேக் ஐ ஃபீல் ஷீப்பிஷ். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அதை யோசிக்கும் போது நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அந்த மனுஷன், அதாவது அச்சரேக்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல மனசோட ஒரு டெட்டர்மினேஷனோட என்ன வந்து வழி நடத்திருக்காரு, அதை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அவரே வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அச்ரேக்கர் சாருடைய ஃபார் சைட்டட்னஸ், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷனை வந்து அவர் பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்றாரு. பாருங்களேன், ஒரு கட்டத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அச்ரேக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷனா அவர் இருக்காப்புல. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் சச்சின்ஸ் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க்கபிளா இருக்கு. சரிங்களா. சம்டைம்ஸ் அச்ரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பனிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்க பாருங்களேன், இவர் ஒரு வாட்டி கட் அடிச்சுக்கிட்டு எங்கேயோ இந்த ஸ்கூல் மேட்ச் பார்க்க போயிருக்காரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, ஆன்டிசிபேட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். நாட் ஆன்டிசிபேட்டிங், ஆன்டிசிபேட் அப்படின்னா எக்ஸ்பெக்ட். தலைவர் யாரு, அச்சரேக்கர் சார் வந்து அங்க இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது வாசன் ஃபார் மீ, அதாவது இது இது வாசன் ஃபார் யூ, இது உனக்கானது கிடையாது. டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் பிளே, நீ அடுத்தவன் விளையாடுறத வந்து பார்க்க கூடாது, நீ உள்ள இறங்கி ஆடணும். ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நீ விளையாடுறத ஒரு நாள் உட்கார்ந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து தலைவர் வந்து சொல்லியிருக்காப்புல. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு டயலாக் நவுட்டி விட்டுருக்காப்புல இல்லையா. ஸோ ஹேர் இட் நாட் பீன் ஃபார் சார், ஒருவேளை அந்த நபர் இல்லை அப்படின்னா ஐ வுட் நாட் பி எ கிரிக்கெட்டர். அப்போ சச்சின் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டரே வந்து இல்லாம போயிருக்கலாம். ஹி வாஸ் அ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன், அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நபர் தான். அண்ட் டிட் எவ்ரி திங் ஹி குட் ஃபார் மீ, அதாவது அவரால் என்ன முடியுமோ அந்த 100% சச்சினுக்காக பண்ணியிருக்காரு. ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம், ஐ தேங்க் மை செல்ஃப் டு ஹிம் அப்படின்னு சச்சின் சொல்றாப்ல. சரிங்களா. ஃபைனலி அபவுட் சச்சின் டெண்டுல்கர், நான் சொல்ல தேவையில்லை, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மேபி 2K கிட்ஸுக்கு தேவைப்படுமோ தெரியல. ஸோ அதையும் தாண்டி ரைட். ஸோ சச்சின் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்த்டே 24 ஏப்ரல் 1973, மகாராஷ்டிரா மும்பைல பிறந்திருக்காப்புல. அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர், கேப்டனா இருந்திருக்காரு. கோட் ஆஃப் ஆல் டைம் ரைட், கோட். தென் ப்ரொடியூசஸ் டேலண்ட் ரைட்டா, அதாவது ஒரு ரிமார்க்கபிளி ஒரு ஒரு பயங்கரமான ஸ்கில் இருந்த ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சச்சின் தெண்டுல்கர் ரைட். அண்ட் வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர். இங்க பாருங்க, ஹி இஸ் த ஒன்லி பிளேயர் டு ஹேவ் ஸ்கோர்டு 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ். அப்போ இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 செஞ்சுரிஸ் அடிச்ச நபர் இவர் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே மேட்ச். ஒன் டே மேட்ச்ல, ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து டபுள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் 30,000 ரன்ஸ் அண்ட் 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேம்ஸ் வந்து ஆடி இருக்காப்ல. 2012 இவரை வந்து ராஜ்யசபா எம்பியா வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரூ நாமினேஷன் ராஜ்யசபா மெம்பரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட், அந்த லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டேக்கன் ஃப்ரம் சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே ரைட். அண்ட் இவருடைய இன்னும் ஃபர்தர் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா அவருடைய அவார்ட்ஸ் பாருங்களேன். அர்ஜுனா அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1994 வந்து வாங்கியிருக்காரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு ஸ்போர்ட்ஸ்லேயே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் அவார்டு. சரிங்களா. இதை வந்து 1997 வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை இப்போ ரீநேம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஐ திங்க் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு, அந்த மாதிரி தான் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு ஐ பிலீவ் ரைட். ப்ளீஸ் செக் தட் டூ. பத்மஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா 1999 அண்ட் பத்ம விபூஷன் வந்து பாத்தீங்கன்னா 2008. 2012 நான் சொன்னேன் ராஜ்யசபா எம்பியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. பாரத ரத்னா வந்து பாத்தீங்கன்னா 2013. அண்ட் கோச் அச்ரேக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2, 2019 87வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. சச்சின் அவருடைய ஃபியூனரல்ல பங்கேற்று அவருக்குரிய மரியாதைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாணவனா மகனா வந்து பண்ணியிருக்காப்ல. ஸோ க்ளோசரி, எமுலேட் அப்படிங்கிறது இமிடேஷன் அப்படிங்கிறது காப்பி. சரிங்களா. காப்பி பண்றது, ஒரு ஆளுடைய மேனரிசம் வந்து அப்படி காப்பி பண்றது. ஓவர் ராட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ்ட் சோ மச், அதாவது இந்த இடத்துல ஓவர் ராட் மேல கொடுத்துருக்கிறது, அந்த இடத்துல சச்சின் வந்து நர்வஸா இருப்பார் அந்த கிரௌடை பார்த்து, இல்லைன்னா அச்சரேக்கர் சாரை பார்த்து. சரிங்களா. தென் இண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் டு அன் ஆர்கனைசேஷன். புதுசாக ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணுறதை வந்து இன்டெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இல்லைன்னா ஒரு சர்வீஸில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் இண்டக்ஷன். ரிகரஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி தரவ் அண்ட் கேர்ஃபுல். நுவான்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் சேஞ்சஸ் ஆர் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங், எக்ஸ்பிரஷன் ஆர் சவுண்ட். அதாவது ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள், ஒரு மாற்றங்களை சொல்லுது. டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஐடியா கொடுக்குறது இல்லையா, இன்னும் நீங்க எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறது. பர்சியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ. அண்ட் ஸ்டாமினா, எபிலிட்டி டு சஸ்டெயின், என்டியூர் அப்படிங்கிற விஷயம். காக்டைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மிக்சட் ட்ரிங்க். தென் கிட் பேக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு, அதாவது கிரிக்கெட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறது. ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஸ்டெப், இப்போ ஓடும்போது லாங் ஸ்ட்ரைட் வச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா நடக்கும்போது ஹாவ் அ லென்தி ஸ்ட்ரைட் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா ஸ்டேஜ் இன் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் அன் எய்ம். அப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆர் ஃபேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். எம்பாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்சியஸ், ஷேம் ஆர் ஆக்வர்ட்னஸ். ஐயோ, ஒரு மோசமான ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங், ரைட். எம்பாரஸ்மெண்ட், தயங்குறது. தென் மெலி ஆர் மீலி, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் கிரவுட் ஆஃப் பீப்புள். தென் டிரான்ஸ்பயர் அப்படிங்கிறது கேம் டு பி நோன் ஆர் ரிவீல்டு. ஃபார் சைட்டட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு சி ஆர் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். சரிங்களா, அதாவது நடக்க போற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிற, புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். பங்க்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடியஸ் பர்சன் யூ மே நாட் பி. பங்க்ட் அப்படிங்கிறது மேக் ஒன் செல்ஃப் ஆப்சன்ட் ஃப்ரம் அ கிளாஸ் ஆர் செஷன். ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் ஸ்டோரி. ஐ பிலீவ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட், ரைட். தேங்க்யூ.